வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி, நம்ம ஒரு 2 நாள் டூர் போகணும் அப்படின்னா மறக்காமல் எடுத்துக்கிட்டு போகிற ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ். இன்னும் சொல்ல போனோம்னா மார்கழி மாதம் அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர புளியோதரை, அதுவும் அது செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த புளியோதரை ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் விடாமல் 2 டேபிள் ஸ்பூன் தனியா வறுத்து எடுத்துக்கணும். இது நல்ல வாசம் வரணும், அது வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ தனியா நல்ல கலர் மாதிரி நல்ல வாசம் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1/4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நல்ல வாசம் வரணும், அதே மாதிரி ரொம்பவும் கலர் மாறிடக்கூடாது, அந்தளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு இது வறுக்கும்போது சிம்மில் வச்சுக்கணும். இப்போ வெந்தயத்தை வறுத்தாச்சு, இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1/4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ அரை நெல்லிக்காய் என்ன சைஸ் இருக்குமோ அந்த சைஸுக்கு நம்ம கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உடச்சி இதில் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட தூள் பெருங்காயம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த புளியோதரைக்கு நம்ம பெருங்காயம் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு அந்த புளியோதரை நல்ல வாசமாக இருக்கும். இப்போ இதை வறுத்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் அதே கடாயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம தோல் நீக்கின வறுத்த வேர்க்கடலை இதை போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வறுத்துக்கிட்டால் போதும். இந்த எண்ணெயில் வறுக்கும்போது இது கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் அதை நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுத்த வேர்க்கடலை போக மீதி வறுத்த எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்பவும் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம புளியை ஊற வைக்கணும். இதுக்கு நான் ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளி எடுத்திருக்கேன். நான் பழைய புளி புது புளி ரெண்டுமே போட்டிருக்கேன். ஆக்சுவலாக பழைய புளி தான் அந்த புளியோதரைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்கிட்ட பழைய புளி ரொம்ப கருப்பாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் புது புளியையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணியில் நல்லா ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா புளிஞ்சு அந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ புளியோதரை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். கட்டாயம் அதுக்கு நல்லெண்ணெய் தான் நம்ம எடுத்துக்கணும். எண்ணெய் நல்ல சூடானவுடனே 2 டீஸ்பூன் கடுகு போட்டுப்போம். கடுகை நல்லா பொரிய விட்டுக்கணும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 50 கிராம் மிளகா வத்தல், அதை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கிள்ளி போட்டுக்கணும். புளிக்கரைசலோட இந்த மிளகா வத்தலும் சேர்ந்து கொதிச்சு வரும்போது காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்பை எண்ணெயில் போட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை இதில் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த புளித்தண்ணியை இதில் ஊற்றிக்கணும். இப்போ நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அந்த உப்பு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா கடல் தண்ணி டேஸ்ட்டில் இருக்கணும். அப்போ தான் நம்ம சாதம் போட்டு இதை கிளறும்போது இந்த உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா கொதிக்க விடணும். அதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு மூடி தண்ணி நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இது குறைஞ்சது 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் ஆகும் கொதிக்கிறதுக்கு. இப்போ நல்லா கொதித்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த பொடியை இதில் சேர்த்துக்கணும். நம்ம முதல்ல சேர்த்துட்டோம்னா அந்த பொடியோட வாசம்லாம் போயிடும். அதனால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தூள் போட்டுக்கிட்டால் போதும். அதிகமாக போட்டோம்னா இனிப்பு ஜாஸ்தி ஆயிரும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த வறுத்து வச்சுருக்க அந்த வேர்க்கடலையில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். வேர்க்கடலை நம்ம முதல்ல போடாமல் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் போட்டோம்னா வேர்க்கடலை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ நம்ம 2 கிளறினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து நம்ம வெளியே வச்சுருந்தோம்னாவே 1 மாதம் வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நம்ம ஒரு 3 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் அளவு எடுத்து தனியாக எடுத்து வச்சிடுறேன். மீதத்தில் இப்போ நம்ம சாதத்தை மிக்ஸ் பண்ணிடலாம். எப்போவுமே இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெலாம் நம்ம முதல்ல தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவைப்பட்டால் எடுத்து வச்சுருக்கிறதுல கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி எடுத்து சாதம் வடித்து வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் போட்டுக்கலாம். சாதத்தை நம்ம ஆற வச்சு தான் போட்டுக்கணும். அப்போ தான் புளியோதரை நல்லா உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு கோயில் டேஸ்ட்டில் இந்த புளியோதரை வேணும் அப்படின்னா நம்ம பச்சரிசியில் வச்சு எடுத்துக்கலாம். அது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.
இப்போ இந்த டைம் வந்து நம்மளுக்கு புளியோதரை புளிப்பு காணலை அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கொஞ்சம் புளிக்காய்ச்சல் வந்து இதில் போட்டுக்கலாம். அதனால தான் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறது. இந்த மாதிரி நம்ம புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நினச்ச நேரம் நம்ம புளியோதரை ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெளியூரில் இருக்கவங்களுக்கு நம்ம கொடுத்து விடணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த புளிக்காய்ச்சலை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்து விடலாம். எங்கள் கிராமத்தில் வந்து வருஷம் தமிழ் வருஷ பிறப்பை வந்து பூச்சிறுதல் விழான்னு ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ வந்து எங்கள் வீட்டில் தான் இந்த பிரசாதம் கொடுக்குறதுக்கு தேவையான அளவுக்கு இந்த புளியோதரை மற்ற பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அது வந்து பெரிய பெரிய பாத்திரங்களில் சமைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான பொருட்களெல்லாம் நான் தான் வீட்டிலேருந்து எடுத்து கொடுப்பேன். அப்போ அவங்ககிட்டருந்து நான் கற்றுக்கிட்டது தான் இந்த புளியோதரை ரெசிபி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டவே திகட்டாது. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் அப்படின்னா இந்த புளியோதரை சொல்லலாம். இந்த புளியோதரையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.